தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புத்தாண்டில் 2025 செய்யாததை 2026 செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கனவுகள் மக்களுக்கு காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கனவுகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வேதத்திலிருந்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 1 முதல் 7 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். தேவன் தாமே இந்த வேத வாக்கியங்களை கொண்டு வரும் நாட்களில் தேவன் நம்மை நீதியாகவும் உண்மையாகவும் இருக்க செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களை வாசித்து இந்த உலகத்திலிருந்து நீங்கி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை போராட்டத்தை தொடருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.